50% of sleep disturbance-க்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தனா பாதிக்கு பாதி தூக்கமின்மைக்கு என்ன காரணம் அப்படின்னா சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ், மனம் சார்ந்த ரீசன்ஸ் தான் தூக்கமின்மைக்கு காரணம். ஓகே, ஸோ தூக்கம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3 ஸ்டேஜா பிரிக்கலாம். அதுக்கு அப்புறம் REM ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்கு, ரேபிட் ஐ மூவ்மெண்ட். இதுல தான் நம்ம கனவுகள் காண்போம். சின்ன பிள்ளைகளுக்கு இந்த கனவு காண்ற தூக்கம் REM ஸ்லீப் ஜாஸ்தி. சின்ன பிள்ளைகளுக்கு அந்த 3rd ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப், அதுவும் இந்த REM ஸ்டேஜும் சேர்ந்து தான் டீப் ஸ்லீப் கொடுக்கும், ரிஃப்ரெஷிங் ஸ்லீப் கொடுக்கும். ஸோ ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, அதுக்கப்புறம் REM ஸ்லீப் அப்படிலாம் இருக்கு. ஓகே, ஸோ வர வர நாள் ஆக 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 இந்த தூக்கம் இன்மை கொஞ்சம் அதிகரிக்க தான் செய்யும். ஓகே, ஒரு சின்ன குழந்தை பிறந்த உடனே ஒரு 16 மணி நேரத்திலிருந்து 20 மணி நேரம் தூங்கிச்சுன்னா அந்த குழந்தை வளர 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 அதோடைய டீப் ஸ்லீப்பிங் அந்த 3rd ஸ்டேஜும் REM ஸ்லீப்பும் குறையும். REM ஸ்லீப்ல கனவுகள் காண்போம், ரேபிட் ஐ மூவ்மெண்ட். சொன்னேன், குழந்தை அப்படியே பார்த்துட்டு தான் உங்களுக்கு தெரியும், கண்ணு இங்கே 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 உங்களோட சிரிச்சிக்கும், அதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகே, 50% சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ் தான் அப்படின்னு சொல்றேன். எப்படி சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ்? தூக்கம் இல்லையா, மன வியாதிகள் இருக்கலாம். 50% ஆஃப் த ஆட்களுக்கு தூக்கமின்மை இருந்துச்சுன்னா மன வியாதிகள் இருக்கலாம். சிறு குழந்தையிலேயே தூக்கம் இல்லாம இருக்காங்க, முழிச்சே இருக்காங்கன்னா அம்மா அப்பா அலர்ட் ஆகணும், அது ஒரு ஃபர்ஸ்ட் சிம்டமா கூட இருக்கலாம். நைட்டு ஃபுல்லா முழிச்சிருக்கான், பிறகு பகல்ல கொஞ்சம் முழிச்சு தூங்குறதே கிடையாது மேடம், ஃபர்ஸ்ட் நாங்க அதை கேட்போம், தூக்கம் எப்படி இருக்கு. ஸோ தூக்கம் இல்லை அப்படின்னா 35% மனவியாதி, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஸ்கிசோஃப்ரெனியா இப்படிப்பட்ட மனவியாதிகளுடைய காரணங்களாக இருக்கலாம். நிச்சயம் 15% மனம் சார்ந்த விஷயங்கள். அது எப்படி வருது, எப்படி அது காரணம் அப்படின்னா, ஐயோ இன்னைக்கு தூங்குனா தூங்க மாட்டேனா, தூக்கலன்னா என்ன செய்ய, தூக்கம் வருமா வராதா, இப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி. தூக்கத்திலையும் தூங்குமா மாட்டோமா, தூக்கம் வருமா வராதா, தூங்கலைன்னா நான் என்ன செய்ய, ஐயோ அடுத்த நாள் நல்லா இருக்காது, இப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டினால தூங்காம இருக்கிறது தான் மிச்சம். அந்த 50%ல மீதம் இருக்கும் ஒரு 15%ன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அது நீங்களாகவே உங்க மனத்தில் நீங்களாகவே ஒரு பயந்து கொண்டு நீங்களாகவே ஒரு டென்ஷன் ஆகி நீங்களாகவே அது உருவாக்கக்கூடிய ஒரு ரீசன். அதனாலே ஐயோ தூங்குவோமா தூங்க மாட்டோமான்னு நினைக்கிறதுனாலேயே தூக்கம் வராமல் போய்விடும். ஓகே, புரிஞ்சுதா? இப்ப அடுத்த ரீசன்ஸ் பார்க்கலாம். இன்னும் ஒரு 4 ரீசன்ஸ் இருக்கு. எல்லாமே ஒரு 10 முதல் 15% அப்படி சொல்லலாம். 10%, 9%, 12% இப்படி வேரியபிள். இன்னும் 4 ரீசன்ஸ் இருக்கு. அதுல முதன்மையானது என்னதுன்னா சர்காடியன் ரிதம் டிசார்டர். சர்காடியன் ரிதம் டிசார்டர் அப்படின்னா 24 hours சைக்கிள் தான் நம்ம பாடி, லிவிங் பீயிங்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு இன்டர்னல் பாடி கிளாக். நம்ம உடம்புக்குள்ளேயே, நம்ம மூளைக்குள்ள, நம்ம ஒவ்வொரு செல் அதுலயும் உருவாக்கப்பட்ட பொதிந்து இருக்கிற ஒரு கிளாக், பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன செய்யும்? எப்போ முழிக்கிறோம், எப்போ தூங்குறோம், எப்போ நம்ம வளர்றோம், எப்போ நம்ம படிக்கக்கூடிய திறமை இருக்கு, எப்போ டைஜஸ்ட் ஆகுது, எப்போ பசி எடுக்குது, இப்படிப்பட்ட ஒரு ஹியூமன் உடம்பில் உள்ள பல்லாயிரக்கணக்கான வேலைகளுக்கு 1 by 1 after the other கரெக்டா ஒரு ரெகுலரா ஒரு டைமிங்ல ஃப்ளோ பண்ணணும். அதுக்கு நம்மளுடைய சர்காடியன் ரிதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி கவர்ன் ஆகுது? இட் இஸ் கவர்ன்டு பை எர்த் தன்னைத்தானே சுத்துறதுக்கு. ஓகே, 24 hours சைக்கிள். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்மளுடைய பிறவியிலேயே, நம்ம மனித ஹியூமன் அல்லது லிவிங் பீயிங்ஸ்லேயே இது எல்லாம் அப்படியே இன்பில்ட்டா இருக்கு. ஓகே, அதான் சர்காடியன் ரிதம். இதுல தப்பு வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? நம்ம தூங்கினாலும் தூங்குன மாதிரி இருக்காது, ரீஃப்ரெஷ்டா இருக்காது, லேட்டா தூங்குவோம், ஏர்லியா முழிச்சுக்குவோம், இல்ல லேட்டா தூங்கி லேட்டா எழும்புவோம், பகலெல்லாம் தூக்கமா இருக்கும், தூங்குனாலும் ரீஃப்ரெஷ்டா இருக்காது. ஓகே, அதான் சர்காடியன் ரிதம் டிசார்டர்ஸ். இதுக்கு சிம்பிள் இதை ட்ரீட் பண்ற விதம் சன்லைட்டை கரெக்டா ஜுடிஷியஸா டைமிங்கோட சன்லைட்டை நம்ம உடம்புல அந்த ஹீட் அண்ட் லைட் நம்ம உடம்ப அதுக்கு எக்ஸ்போஸ் பண்றது தான். ஓகே, அதுக்கு அடுத்த ஒரு 10 to 15% காரணம் என்ன அப்படின்னா ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால். ட்ரக்ஸ் என்னது? தூக்கத்தை கொடுப்பதற்காகவே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பல விதமான மாத்திரைகள்
இல்ல சில மாத்திரைகளுடைய சைடு எஃபெக்ட்ஸ் அண்ட் ஆல்கஹால் குடிப்பழக்கம் இதனாலையும் தூக்கம் இல்லாம போகும். ஓகே, அதுக்கு அடுத்த ரீசன் ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் அப்படிங்கக்கூடிய ஒரு டிசீஸ். இதை பத்தி நம்ம டீட்டெயில்டா பேசுவோம். ஆனால் திடீர்னு அப்படி உடம்பு தூக்கி போடுறது, திடீர்னு நம்ம கால் ஒரு மாதிரி ஒரு வலி இருக்கும், கால் அசைவினால் கால் ரொம்ப நம்ம தூங்கும் போது அது சென்சிட்டிவா இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பேரு ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம்னு பேரு. அதுக்கு ஈஸியான தீர்வு மெக்னீசியம். ஓகே, இன்னொரு ஒரு 10 to 15% என்னது அப்படின்னா பாரடாக்சிக்கல் ஸ்லீப். பாரடாக்ஸ் அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட கேட்டா ஒய்ஃப்க்கு நான் தூக்கமே வரமாட்டேங்குது மேடம் வாங்க, ஹஸ்பண்ட கேட்டா மேடம் அவ போடுற கொரட்டையில என்னாலே தூங்க முடியல, அப்படி அவ தூங்குறா, ஆனா என்னைக்கும் முழிச்ச உடனே நான் தூங்கவே இல்லைன்னு சொல்லுவா. ஓகே, சோ அது மேபி யூ ஆர் நாட் ரிஃப்ரெஷ்டு பை யுவர் ஸ்லீப், அல்லது சைக்கலாஜிக்கலாவே நான் தூங்கலியே அப்படி என்று உங்களுக்காக நீங்க ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு டென்ஷனை கற்பித்துக் கொள்கிறீர்கள். அதனால அது இன்னும் ஒரு 15% தள்ளி போகுது. ஸோ அப்ப நிறைய நம்ம பார்க்கும்போது தூக்கம் இன்மைக்கு மெயின் காரணம் மனசுதான். மெயின் காரணம் இட் இஸ் நாட் யுவர் நியூராலஜி ஆர் பயாலஜி ஆர் வேற எந்த டிசீஸும் கிடையாது. உங்கள் மனம் மட்டுமே. கிட்டத்தட்ட ஒரு 70-75% மனசு மட்டுமே அதுக்கு காரணமாகிறது.